இதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் சொல்கிறதை விட பாஸ்டர் அம்மாமார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அதிகபட்சமாக இது ஊழியர் கூடுகை. அதனால் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை நாம் சரியானபடி அதை செய்து நிறைவேற்றி நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு உபதேசமும் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகமும் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசங்கத்திலே நம்முடைய ஜனங்கள் நம்மிடத்திலே கற்றுக்கொள்கிறதை விட நம்முடைய ஜீவியத்தை பார்த்து கற்றுக்கொள்கிறது தான் அதிகம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என்னை பொறுத்தவரை நான் கிருபாசனத்திலே ஊழியக்காரர்களாக இருந்ததான சாதையாவை பாசியாவை, ராமநாதபுரத்தில் ஊழியர் செய்ததான தாசியா பிரசினியார் அவர்களை அதிகமாக நெருங்கி பார்த்து பழகி அவர்கள் மூலமாக அதிகமான பாடங்களை நான் கற்று அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக சொல்லப்போனால் பாஸ்டர் V.I. கிறிஸ்டியான் என்ற ஐயா ஒருவர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது யூரியாலா என்ற துறை, வெள்ளக்கார துறை வந்திருந்தார். நான் அப்பொழுது போர்டிங்கிலே படித்ததுனாலே கட்டாயமாக போர்டிங்கில் உள்ளதான எல்லா பசங்களும் அந்த கூட்டத்தில் வந்து ஸ்கூலில் கிரவுண்டில் உட்கார வச்சு அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நம்ம பாஸ்டையா அவர்கள் தான் உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறாருங்கிறதான பாட்டை டேம்ரின் தட்டி பாடினார்கள். நான் அப்பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்ததான ஒரு பையன். ஆகினாலே கூட இருந்ததான கிறிஸ்தவ நண்பர்களை பார்த்து இயேசு உங்களுக்கு நம்ம கர்ச்சிப்பு கொடுக்க அழைக்கிறாராமே அப்படின்னு கிண்டல் பண்ணி கொண்டிருந்தேன். பாட்டு முடிந்தது, ஒரு ஜெபம் முடிந்தது. திடீரென்று அந்த வெள்ளக்கார தூர யூரியாலா அவர்கள் ஆவியில் நிறைந்து 6 வயதானவர், நல்ல உடம்பு ஊத்தமாக இருந்தார். குதிச்சு ஒரு சாடி அந்நிய பாஷையில் பேசி பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவர் ஆங்கிலத்தில் தானே பேசுவார். ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். எல்லாம் பார்க்குறாங்க. அவர் பண்ணுகிறதான பிரசங்கத்தை மொழிபெயர்ப்பதற்கு சாதாரணமாக முடியாது. ஏன்னா அவர் பேசுகிற ஆங்கிலம் சாதாரணமாக புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனால் எல்லாரும் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம பாஸ்டையா வந்து அவர் உடனே என்ன செய்தார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழிலே எல்லாருக்கும் விளக்கமாக என்ன செய்தார், சூத்திரம் கற்றுக் கொடுத்தார். அவர் பிரசங்கம் பண்ண இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார், இவர் மொழிபெயர்த்தார். அந்த ஃபஸ்ட்டு சைட் அந்த நாளிலே அவருடைய செய்தியை தமிழிலே மொழிபெயர்ப்பு பண்ணி பாஸ்டையா
அங்கே உள்ள ஜனங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினார். அந்த நாளிலே ஐயாவுடைய அந்த தோற்றம், அவருடைய இங்கிலீஷில் பேசுனதான அந்த செய்தியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் நடந்து கொண்டதை பார்த்த உடனே அன்னைக்கே என் இருதயத்தில் ஒரு பெரிய குத்துதல் உண்டானது. ஒரு அறையிலே சொல்லுவோம், இவ்வளவு விசேஷமான ஒரு மனிதர், இவரை நாம் அற்பமாக நினைத்து கிண்டல் பண்ணிட்டோமே, கேலி பண்ணிட்டோமே என்று சொல்லி அன்னைக்கு எனக்குள்ளே ஒரு இருதய குத்துதல் உண்டானது. அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு தான் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன். திடீரென்று ஒரு நாள் ஐயா வந்தார்கள் ராமநாதபுரத்துக்கு. அப்போ தான் பார்த்தேன், இவரைத்தானே நம்ம ஒரு நாளில் சோத்திரம் கேள்வி பண்ணணும், கிண்டல் அடித்தோம்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்? ஐயாவுடைய தோற்றம், ஐயாவுடைய முகபாவனை, ஐயாவுக்கு இருந்ததான கிருபைகள், அவருக்கு இருந்ததான தாளந்துகள் எல்லாம் அப்படியே மறைந்து அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். வெளியே காட்டிக்க மாட்டார். அநேக பாசைகள் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்திலேயே நீரட்டுக்கு என்னை ஊழியத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நானும் சரியான்னு சொன்னேன். ஆனால் ராமநாதத்தில் இருந்தான தாசி ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம், இப்போ நீ போக வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு தான் நான் கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள உள்ளே போனேன். எப்படி ரொம்ப பிந்தித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்திலே சோத்திரம் மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெறவில்லை. அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறதான். அந்த நாட்களிலே விருதுநகரில் நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது, ஹாஸ்டலில் நான் தங்கியிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திலே நான் தூரத்திலே சோத்திரம் ஒரு கூட்டத்திலே சோத்திரம் பங்கு பெறுகிறதான அந்த ஒரு காட்சியை காணுகிறேன். அதே நேரத்தில் தூரத்தை நான் பார்த்தது யார் என்று சொன்னால் பாஸ்டியாவை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய இடத்தில் இருந்து அவரை நான் போய் சென்று கிட்ட அவரை போய் பார்க்கிறதுக்கு நான் புறப்பட்டு போகிறேன். வழியிலே அநேக தடைகளை நான் கடந்து போகிறதை நான் சொப்பனத்திலேயே காண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படியும் ஸ்தோத்திரம், அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நான் போய் அவரை போய் பார்க்கிறேன், அவரை போய் கிட்ட நெருங்குறேன், முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு பாருங்க, எவ்வளோ காலத்துக்கு பிற்பாடு அந்த சொப்பனத்தை நான் கண்டு, எவ்வளோ காலத்துக்கு பிற்பாடு அதே பாஸ்டியா கையில் தான் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அவர் தான் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் தான் என்னை பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணுகிறார். ரயிலே சொல்லுவோம், ரட்சிக்கப்பட்டது நான் ராமநாதத்தில் இருந்தான தாசியா அவர்கள் மூலமாகத்தான். ஆனால் நான் ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு என்னை ஏற்படுத்தினது பாஸ்டர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய லைஃப்பில், அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஜீவியத்திலே அநேகத்தை நான் படித்திருக்கிறேன். எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன்? நான் ஊழியம் செய்கிறோம், பிரசங்கம் பண்ணலாம். நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள், நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு ஆவிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அது எப்படியாக நம்மளிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறதுன்னு தான் கவனிப்பார்கள். நம்மளிடத்தில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் நிறைவை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி ஆனால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளவு நம்முடைய ஜீவியத்தில் உண்மையாக இருக்கணும், எவ்வளவு நம்முடைய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பாஸ்டியாவை அநேகருக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு நான் தங்கியிருக்கிற வீட்டில் அந்த சகோதரர் வந்தார். இப்போ நைட்டு தங்கியிருந்த வீட்டில் அவரை பார்த்த உடனே சொன்னார், கிறிஸ்டியன் மாதிரி இருக்கார் தோற்றத்தில் என்னார் என்னைய பார்த்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஏன்னு தெரியாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், அவரை பற்றி அறிந்திருப்பீர்கள். அவருடைய மனைவியினுடைய மரணத்துக்கு நான் போயிருந்தேன், அடக்கத்துக்கு. எதிர்பாராத விதமாக பெரிய கூட்டம், பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே உள்ள ஒரு ஊழியக்கார நிமித்தமாக என்னை ஸ்டேஜில் கொண்டு உட்கார வச்சாங்க. பயந்து தான் உட்கார்ந்தேன். ஸ்தோத்திரம். நீங்கள் சாட்சியோடு கூட சில வார்த்தைகளை நீங்கள் ஆலோசனையாக சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் முடியாதுன்னு இல்லை, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் என்னுடைய சாட்சியோடு கூட சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் தள்ளப்பட்டதுனாலே சொன்னேன். அப்போ பின்னாடி ஒரு பாஸ்டர் ஐயா ஏதோ ஒரு ஐக்கியத்தில் சேர்ந்தவர் பார்த்துட்டே இருந்திருக்கார், கேட்டிருக்கார், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் கிருபாசனத்தில் ஒரு ஊழியக்காரர். கிருபாசனத்தில் பாஸ்டர் விஜய் கிறிஸ்டியானுக்கு பிறகு உபதேசத்தை தெரிந்த ஒருவருமே அங்கே இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இவரை பார்த்தா அவர் மாதிரியே பேசுகிறாரு, அவர் மாதிரியே இருக்கார் அப்படின்னாராம். என் மகன் மூத்தது அங்கே பக்கத்தில் நின்று கேட்டுட்டு வந்து சொல்லிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பெருமைக்காக சொல்ல நினைக்க வேண்டாம். நம்முடைய பாஸ்டர் அவருடைய லைஃப் அவ்வளவு சாட்சியாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய ஜீவியத்தை நாம் ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டும். அதனால தான் நான் பண்ணுற பிரசங்கம் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. எப்படி நான் பண்ணுற பிரசங்கம் ரொம்ப பேருக்கு என்ன செய்யாது, ரொம்ப பேருக்கு பிடிக்காது. என்ன செய்வது? நான் வேதனைப்படுத்த விரும்பவில்லை, துக்கப்படுத்த விரும்பவில்லை. நான் வேதனைப்படுத்த வேண்டும், துக்கப்படுத்த வேண்டும் என்பது நோக்கமும் எனக்கு கிடையாது. அதனால் நான் பிரசங்கம் பண்ண விரும்பவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நேற்று வந்த உடனே சின்ன தயவு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடு. நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னேன். ஹென்றி பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க, குறைகள் குற்றம் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நான் வாசித்ததான வேத வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை போதும் ஏற்றுக்கொண்டபடியே. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? நான் ஆண்டவராகிய இயேசுவை, கிறிஸ்து இயேசுவை நான் என்ன செய்திருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்குள்ளே என்ன மாறுதல் உண்டானது, உங்களுக்குள்ளே அதற்குரிய அடையாளம் என்ன உண்டானது, அதற்குரிய ஜீவியம் என்ன உருவானது, அது எவ்வளவு முக்கியம். சும்மா ஏற்றுக்கொண்டு சொன்னால் போதுமா? ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எனக்குள்ளே என்ன உருவானது என்பதை நான் அறிக்கை செய்ய முடியாவிட்டால் நான் ஏற்றுக்கொண்டேன் சொன்னது போய். கர்த்தருக்கு என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்போ ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்க. உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னிட்டானுங்க, சொன்ன மாதிரி கேள்வி கேட்க சொன்னோம் அப்படின்னு கேட்பீங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை சரியானபடி ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமே இல்லை. ஒரு நார்மல் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், பெயர் கிறிஸ்தவர்கள். இப்போ ஒரு ஆளை எழுப்பிவிட்டு, சகோதரரே அல்லது சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையாளம், எதை வைத்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய லைஃப், அதுதான் சொன்னேன், நம்முடைய ஜீவியம் முதலாவது உபதேசமா இருக்கணும். நம்முடைய பேச்சு வார்த்தை அது உபதேசமாக இருக்கணும். நம்முடைய ஸ்வபாவங்கள் அது உபதேசமாக இருக்கணும். நம்முடைய குணங்கள் அது உபதேசமாக இருக்கணும். நம்முடைய ஜீவியத்தில் வருகிற ஒவ்வொரு பகுதியும் அது உபதேசமாக இருக்கணும். பிரசங்கம் பண்ணுகிறது எல்லாரும் பண்ணுவார்கள். வைகோ பண்ணுகிறார், கர்நாடக இருக்கிற காலத்தில் பண்ணினார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிரசங்கம் பண்ணுகிறது ரொம்ப லகுங்க. பிரசங்கம் பண்ணலாம், போதிக்கலாம், சோத்தலாம். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே உபதேசமாக வெளிப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா என்பது தான் மிக மிக முக்கியம். அதில் தான் நான் உங்களை கட்டாயமாக சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. என்னை வேதனைப்படுத்தின அநேகர் உண்டு. எதில் என்று கேட்டால் தனியாக வாங்க நான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜீவியம் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாராம். என்ன செய்யறார்? கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். ஊழியக்காரர்கள் யாரு? மினிஸ்டர்ஸ் யாரு? அவர்களும் மினிஸ்டர்ஸ் தான். பெண்பாலிலே இருந்தாலும் சோத்திரம். சில காரியங்கள் ஆண்பாலில் தான் எல்லாரையும் கொண்டு வரணும். சில நேரங்களில் பெண்பாலிலே எல்லாரையும் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் என்பதை தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்றுக்கொண்டா இயேசு எங்கே இருப்பாரு? யாரை ஏற்றுக்கொண்டோம்? கிறிஸ்து இயேசுவை. அப்ப அவர் எங்க இருப்பாரு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப வெளிப்பட வேண்டியது யாரு? கிறிஸ்து தான் வெளிப்பட வேண்டும். என்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டார்கிட்ட கேட்டால், என் கூட படித்த சகோதரமார்கிட்ட கேட்டால், என்னோடு பழகினதான அநேகத்தை கேட்டால் சொல்லுவார்கள், சை இவெல்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டானா. அதை தான் சொன்னான். எப்பவும் சொல்கிறேன், ரத்தனம் ரட்சிக்கப்பட்டார் நம்பலாம், மனவரம் ரட்சிக்கப்பட்டார் நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம், நடராஜன் ரட்சிக்கப்பட்டார் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனந்த் அவன் அது ரட்சிக்கப்படுறது அது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கேவலமாக வாழ்ந்தவனாக்க நான். கர்த்தருக்கு எதில் அவ்வளோ தங்க கோணம். எப்படி? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் மேரேஜ் பண்ணி ஆரம்பத்தில், அப்போ நான் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இதே ஈரோட்டிலே 1977 ஜனவரி 12ஆம் தேதி நான் வால்பாறையிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஈரோட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். 1977 ஜனவரி 12, மே 12 எனக்கு மேரேஜ். இந்த ஈரோட்டில் நான் வேலை பார்க்கும்போது தான் எனக்கு மேரேஜ் ஆனது. அதனால் நான் ஈரோட்டில் மறக்க முடியாது, நானும் மறக்க முடியாது, அதுவும் என்ன செய்யாது, மறக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே பன்னீர்செல்வம் பார்க்குக்கு பக்கத்தில் சப்ட்ரெஸரி இருந்தது. அப்போ மாவட்ட கருவூலம் கிடையாது. அப்போ வந்து இது தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் கிடையாது. பன்னீர்செல்வம் பார்க்குக்கு பக்கத்தில் இருந்ததான அந்த காம்பவுண்டுக்குள்ளே தாலுகா ஆஃபீஸ் இருந்தது, ட்ரெஸரி இருந்தது. அந்த ட்ரெஸரியில் வந்து நான் ஜனவரி 12ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணினேன்.
சோதனைக்கு வால்பாறையில் எனக்கு வேலை ரொம்ப குறைவு. ஆனால் நாங்கள் வேலை பார்த்ததை விட இங்கே வந்து கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகம் எனக்கு வேலை. காலையில் 8 மணிக்கு சீட்டில் உட்காருவேன், நைட்டு 1 மணியாக என் வேலையை முடிக்க. நான் என் வேலையை சரியாக செய்து கணக்கை நான் முடித்தால்தான் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த நாள் இன்னொருவர் அந்த வேலையை பார்க்க முடியும். அதனால் எக்காந்து கொண்டும் நான் பேங்க் ஸ்டாலுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை கரெக்டாக டேலி பண்ணி வச்சு தான் நான் தூங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதனால தான் ஸ்தோத்திரம். மேரேஜ் பண்ணியாச்சு. 10 நாள் எனக்கு என் மனைவி சம்மதம் நான் அவ்வளோ தொட்டதே கிடையாது. கல்யாணம் பண்ணி 10 நாள் பேசலால் அப்படி வேலை செய்த இதே ஈரோட்டில். ஏன் என்னெல்லாம் கேட்குறாரு இப்போ, அதான் பெரிய ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பேசலால் அந்த சமயம் நான் ஊருக்கு போயிருந்த சமயத்தில் என் மனைவியை நான் அங்கே விட்டு நான் இங்கே வந்துட்டேன். அவர் ராமநாதபுரத்துக்கு ஆராணிக்கு போயிட்டு கிராமத்துக்கு வீட்டுக்கு போகணும். 2 சோதரமாக பசியத்தை போயிருக்காங்க கூட்டிட்டு. சிஸ்டர், எப்படி நீங்கள் கடன் தர்றீங்க அவன்கிட்ட? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் லட்சணம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்குது. பிரைசலால். எனக்கே சில பேர் நான் நினைத்து பார்ப்பேன், என்னுடைய லைஃப், பழைய வாழ்க்கை. சே, இவ்வளவு கேடுகட்ட நான் வாழ்ந்திருக்கிறேனே, இவ்வளவு மோசமாக வாழ்ந்திருக்கிறேனே. எத்தனை தடவை நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு எதுக்கு போனேன் போலீஸ் ஸ்டேஷன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே உள்ள ஏட்டையா என்ன மரியாதையாக கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப அன்பாக கேட்குறார். அவன் அந்த ஊரில் ஒரு பையன் ஒரு ஆளை அடித்து பல்ல காட்டிட்டாராமே, அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வந்தீங்களா? அந்த ஆள், அந்த பையனை நான் தாயா. எப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுற முன்னாடி அவருக்கு உட்கார சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எலும்ப சொல்ல முடியல. அப்புறம் பேச்சு கொடுத்தாரு. கலவதை அவரும் ஸ்வாட்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நானும் ஸ்வாட்ஸ் ஸ்டூடெண்ட்டு ராமல்ல. அப்படியே பேசி சமாதானமாகி ஒரு 50 ரூபா அவருக்கு பள்ளுக்கட்டை கொடுத்துட்டு அதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய முந்தைய லைஃப், முந்தைய வாழ்க்கை, முந்தைய ஜீவியம் முழுவதும் மாற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை நீங்களும் நானும் உணர வேண்டும், அறிய வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரைஸ் தி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவர் நமக்குள்ளே வந்திருப்பாரானால், ஊழியக்காரராகிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் எல்லா விதத்திலையும் சாட்சியாய், வெளிச்சமாய், முன்மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு உள்ள ஆவிக்குரிய உலகம் முழுக்க 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 பணம், முழுக்க முழுக்க உலகம், முழுக்க முழுக்க ஆடம்பரம், முழுக்க முழுக்க தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்குரிய சாட்சி நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்பட வேண்டும். எல்லாம் வெளிப்பட வேண்டும். பிரசங்கம் பண்ணாங்க நல்லா, சில பிரசங்கம் நல்லா பண்ணுவாங்க, அறிவில் எப்படி ரொம்ப எப்படி ரொம்ப அறிவாளி, உலக பிரகாரமும் ரொம்ப அறிவாளி, ஆவிக்குரிய விதத்திலேயே ரொம்ப அறிவாளி, தன்னுடைய பாடியை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப பெரிய நிபுணன். இறந்த பிற்பாடு கட்டுக்கட்டா பணத்தை சேர்த்து வச்சிருந்தாராம். கோடிக்கணக்கான பணத்துக்கு சொத்தை சேர்த்து வச்சிருந்தாராம். சொல்றாங்க, எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதரனே, சகோதரி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்ம காலத்துக்கு பிற்பாடு நம்மை குறித்து எப்படி சாட்சி சொல்வார்கள்ங்கிறத நீங்கள் இப்போவே கணக்கு போடுங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆகினாலே ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தருக்கு
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் சோதனை நமக்கு அதிகம், போராட்டம் நமக்கு அதிகம். எந்த விதத்திலையும் நம்மோடு போராடுகிறதான பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த விதத்தை வீழ்த்தி, எந்த விதத்தை நம்முடைய சாட்சியை கெடுப்பதற்கு மிகவும் போராடுகிறான். அவனுடைய வரிஞ்சு கட்டி மல்லு கட்ட முடியாது. எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ, எந்த அளவுக்கு சகிச்சு போகிறோமோ, எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்கள் சாட்சியாக வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனாலே அவரை ஏற்றுக்கொண்டபடி, யாரை? கிறிஸ்து இயேசுவை அவரை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்லுது. எங்க இருக்கு வசனம்? எபிரேயர் 12:6 வாசிங்க. இது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து, அவன் நம்ம கவனித்து பார்க்கறது கிடையாது. வேற அநேகத்தை கவனித்து பார்க்கிறோம். உலகத்தை ரொம்ப கவனித்து பார்க்கிறோம். எப்படி? எதை? உலகத்தை, செழிப்பை கவனித்து பார்க்கிறோம். மதிப்பு மரியாதையை கவனித்து பார்க்கிறோம். பெருமையை கவனித்து பார்க்கிறோம். நமக்கு என்ன இருக்கு? பெருமை. நமக்கு என்ன இருக்கு இந்த உலகத்தில்? பெருமை. இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஏதாவது இருக்கா? துடைத்து எறிவ கந்தை. அப்போ நாங்கள் பவுலே அப்படி சொல்லுகிறார். சாதாரண ஆள் அல்ல. உலக பிரகாரமாக அவர் எவ்வளவு மேன்மையான இடத்தில் இருந்தவர். நீங்களும் நாங்களும் எவ்வளவு ஒண்ணுக்கும் உதவாதவர்கள். கர்த்தருக்கு மேன்மையா சொல்ல என்ன இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆயினாலே உண்மையாக சொல்ல போனால், நான் பல இடங்களை சொல்றேன், நான் வாலிபத்தில் ரொம்ப கெட்டதுக்கு காரணமே பணம். வாலிபத்தில் ரொம்ப கெட்டதுக்கு காரணமே பணம். எங்கள் அப்பா என் பேரில் தான் டிராப்ட் அனுப்புவார். மலேசியாவில் இருந்து IOP கீழக்கிற பேங்கில் தான் எனக்கு அக்கௌண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு பணம் அனுப்புறதுக்கு எங்கள் அம்மாவில் முடியாது அப்படின்னு பரமக்குடியில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் எங்கள் அத்தா ஒருத்தர். அவர் பேருக்கு பணம் அனுப்புவார். அவர் தான் எனக்கு ஒரு கடிதம் எழுதினா போதும், 3ஆம் நாள் எனக்கு பணம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கெட்டவனாக்கு நான் ரொம்ப. அதனால இன்றைக்கு பணம் என்றால் பயப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பணத்துக்காக ஊழியம் செய்கிறது அல்ல, குணத்துக்காக ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பணம் என்னையா? பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த கான்ஸ்டன்ட் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு இல்லாமல் இருக்கும், நாளைக்கு வந்து சேரும். அதுக்கு பேர் சக்கரம். அதுக்கு பேர் அது சக்கரம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா திமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு நழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பண ஆசையை ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உலகத்துக்காக ஊழியம் செய்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மதிப்புக்காக மரியாதைக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆடம்பர பிரியமாய் வாழுகிறதான வாழ்க்கைக்காக ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். நம்மை அப்படி அழைக்கவில்லை தேவன். கர்த்தருக்கு இந்த ஐக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஐக்கியம்? இந்த சன்னியாசி ஊழியம். எப்படி? என்ன ஊழியம்? பேரே என்ன ஊழியம்? சன்னியாசி ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாட்ட சாதையாட்ட போய் சொன்னாங்களா, ஐயா லெட்டர் கட்டணும். எதுக்குடா? என்னங்க அப்படி கேட்குறீங்க? சோரே சாப்பிட்றது அப்புறம் எதுக்குடா லெட்டின்னு கேட்டாராம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இதாயா நம்ம ஐக்கியம். இந்த ஐக்கியம் வேண்டும் என்று இந்த ஐக்கியத்தை விரும்பி வருகிறவர்கள் இதற்கு உட்பட்டு இதற்குள்ளே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுங்கிறதான் உங்களை நான் தாழ்மையோடு கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆயனாலதான்
சில வேளைகளிலே அதை மனதில் வைத்து சில வேளைகளில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கிறது, சத்தியத்தை பேச வேண்டியிருக்கிறது, உபதேசத்தை பேச வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு பிரைஸ் அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி, ஏற்றுக்கொண்டது உண்மைதானா? அதுக்கு நம்ம சாட்சியாக வாழ முடியுமா? வாழுகிறோமா? கர்த்தருக்கு என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அதுக்கு பிற்பாடு உலகத்துக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? உலக ஆடம்பரத்துக்கும் உலகத்துள்ள அலங்காரத்துக்கும் உலகத்துள்ள தேசத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். கேட்கல, கொண்டா விட்டுட்டீங்க. என்ன செய்யறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே கொலோசியர் 2 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்தால், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பெற்ற விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஏற்றுக்கொண்டது முதல் அனுபவம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது முதல் அனுபவம். அந்த முதல் அனுபவத்திலேயே விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உட்படுகிறோம். எதுக்கு? விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உட்படுகிறோம். விருத்த சேதனம் என்னன்னு தெரியுமில்ல? அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுண்ணத்துன்னு சொன்னால் விளங்கிடும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. அதனாலதான் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் வாசித்தாலும், புறம்பாக யூதனானவன் ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல், உங்கள் பிடரியை மனதை, இங்க பிடரினா அர்த்தம் என்ன? உங்கள் மனதை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்ல போனால் உபாகமம் என்று சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறதான அந்த காலம். அப்பவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயம் மகா கேடுள்ளது. வேதம் அப்படிதான். எதையுமே வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் பார்க்கணும். இருதயமே சாதாரண கேடு இல்லையா? எப்படி? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. பேசும்போதே கண்ணு வேற பக்கம் போகும். பேசும்போதே உள்ளத்துக்குள்ளே எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். பேசும்போதே திருகள்ளி ஒன்று பார்த்துருக்கிறேன். என்ன கள்ளி? திருகு கள்ளி. அது மாதிரி திருக்கும். அவ்வளோ கேடுபாடுள்ளது இந்த இருதயம். என் இருதயத்தையும் தான் சொல்கிறேன், உங்களே சொல்லலை. நீங்களாம் நல்லவங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இருதயத்தின் நுனித்தோலை வெற்றி போடுங்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்தை என்ன வாசிக்கிறோம்? உள்ளத்திலே யூதனானவனே, அதுக்கு முத்த நம்ம சேர்த்து வாசிக்கணுமா? ஆதலால் புறம்பாக, ஆதலால் புறம்பாக, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. புறம்பாக கிறிஸ்தவனாக இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும், புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனை யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே அதான் உண்மையான விருத்த சேதனம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அந்த விருத்த சேதனத்தை நீங்களும் நானும் பெற்றிருப்போமானால், அந்த விருத்த சேதனம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே இருக்குமானால், மாம்சமாகிய பாவ சரீரத்தை என்ன செய்திருப்போம்? தூக்கம் வருதா? அல்லேலூயா. அப்ப பாவ சரீரத்தை என்ன செய்யணுமா? களைந்து விட்டதினால் அது எப்படி முடியும்? சரீரத்தை எப்படி களைய முடியும்? ட்ரெஸ் வேணா என்ன செய்யலாம்? களையலாம். பாவ சரீரத்தை எப்படி களைகிறது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா.
தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பாவ சரீரம் அப்படின்னா தானே நீ மனம் திரும்புவதற்கு முன்னாடி, நீ விருத்தசனத்தை அடைவதற்கு முன்னாடி உன் புறம்பான தோற்றம் எப்படி இருந்ததோ அது கம்ப்ளீட்டா மாறி இருக்கணும். ஒரு அறையில சொல்லுவோம், உன்னை பார்க்கிறவர்கள் நீ யாரு, புதுசா இருக்க, இப்படி மாறிட்டியே, என்ன ஆச்சு உனக்கு கேட்குறாங்களா? கேட்காங்களா? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு? சொன்னால் என் வாழ்க்கையிலே சோத்திரம் 2 பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் தைரியமாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்மை பார்க்கிறவர்கள் கேட்கலையா, எப்படி மாறிட்டியே, என்னாச்சு உனக்கு, என்ன நடந்தது? அப்படி கேட்கிறதான இடத்துக்கு நம்மை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அப்போதான் நம்முடைய ஜீவியத்தை சாட்சியாக இருக்க முடியும். அப்போதான் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து மற்றவர்கள் படிக்க முடியும். சும்மா பிரசங்கம் பண்ண நடக்காதுங்க. வெத்து பிரசங்கம் பண்ணலாம். எப்படி? என்ன பிரசங்கம்? அது பேர் என்னது? ஆமாம், வெற்றி பிரசங்கம். அதான் வெத்து பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகையினாலே பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். பிரைஸ் தி லார்ட். அவருக்குள் நம்முடைய அனுபவம் சரியா இருந்தால் நம்முடைய ஜனத்தை அப்படியே நடத்துவோம். நம்ம அனுபவம் சரியில்லாவிட்டால் அந்த ஜனத்தை நடத்த முடியாது, நடத்த மாட்டோம். ஆனால் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை என்ன செய்யறாங்க? தன் சபையில சேர்க்கணும், வருமானம் வரணும், காணிக்க வரணும், வந்தோட முக்கிறது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க சரியான அனுபவத்துக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையை கற்று எழுப்பினால் உங்க ஜனத்தை என்ன செய்வீங்க? இல்லைனா இல்லைனா சொல்லுங்க, கட்டமே மாட்டீங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். எப்படி பின்னாடி பார்க்கறது? பின்பக்கம் தான் பார்க்கணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அப்படியே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அடுத்து போக முடியல. எப்படி? ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டு. எப்படி? யாருக்குள்? அவருக்குள் வேறு கொள்ளணும். வேர் எங்கேயா இருக்கு வேறு? கர்த்தருக்கு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், இந்த வேரெல்லாம் ஆணி வேர் எது? அதான் சிந்தனை. ஒரு அறையில சொல்லுவோம், ஒரு செடி நல்லா ஓங்கி வளரணுமானால் அது என்ன செய்யணும்? நல்ல ஆழமாக வேறு போடணும். ஒரு வேறு போட்டால் பத்தாது, என்ன செய்யணும்? அநேக சன்னி வேர். இதுபோல இதயத்துக்குள்ளே இருந்து வருகிறதான அந்த சிந்தனை இருக்கு, சிந்தனை அதான் ஆணி வேர். அதான் வேதமே சொல்றது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் நீங்கள் விருத்த சேதனத்திலேயே என்ன செஞ்சிருப்பீர்கள்? உங்களையும் சரி, உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஜனத்தையும் சரி, நீங்கள் சரியா நீங்கள் நடத்துவீர்கள். கர்த்தருக்கு இல்லைனா தேச மார்க்கமாக தான் போகும். எப்படி? ஒருவேளை ஒயிட் போடலாம். ஒயிட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அதுக்காக வெள்ளை போடக்கூடாதுன்னு சொல்லலை, கட்டாயம் போடணும். ஆனால் பாவத்தை மறைக்கவோ
நம்முடைய அக்கிரமங்களை மறைக்கவோ, நம்முடைய ஜீவியத்தை சோத்திரம் மறைச்சு இந்த வெள்ளையை காட்சி நாம பாசாங்க பண்றது அல்ல விஷயம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினை தப்பான். என்னத்துக்கு ஐஸ்வர்யன் ஆகிறதுக்காக நீ மரவணெல்லாம் போட்டு முக்கிற? உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு காணிக்கை கிடைக்கும், அப்படி வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான சகோதரி, ஊழியக்காரர்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? ரட்சிப்பு நம்முடையதல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி அவ அந்த கிரயத்தை கொடுத்து வாங்கினதான அந்த ஆத்துமாக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான ஆத்துமாக்களாக உருவாக்கணும். கர்த்தருக்கு அவருடைய சாயலை உருவாக்கணும். அவருடைய சாயல் யாருடைய சாயல்? யாருடைய சாயல்? கிறிஸ்துவின் சாயல். அந்த சாயலை அறிகிற அறிவு இருக்கு நமக்கு. அவருடைய சாயலை முதல்ல அறியணும். இல்லாவிட்டால் அந்த சாயலை நம்ம உருவாக்க முடியாது. அப்படி சாயல்னா எப்படி இருக்கும்? இந்த படம் போட்டு காட்டுறாங்கல்ல, இப்படி ஒரு தாடி வச்சு இப்படி முடியத்து வளர்த்து, அப்படி அதான் சாயல். அவருக்குள் வேறு கொள்ளணும். அவருக்குள் என்ன செய்யணும்? வேறு கொள்ளணும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா வாசியுங்கள். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியா. ஒரிஜினல் உண்மையாகவே இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி? யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஆண்டவர் இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நானே மெய்யான திராட்சை செடி, பொய்யான திராட்சை செடி இருக்குங்க. அதனால இப்படி சொன்னார். சொல்லி வழங்குதா? நானே, எங்கள் ஐயாவுக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஆமாம், அது ரொம்ப தெரிஞ்சிருக்கு. கத்துக்கு லேலோயா. ஐயா அடிக்கடி எடுப்பார் இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அது என்ன ஆகும்? அறுத்து போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கிறது, ஒருமைப்பாடு இருக்கிறது. அவரும் நானே நல்ல மெய்யான திராட்சை செடிங்கிறாரு. ஆனால் யோசேப்பை பெற்றதான யாக்கோபு கொடுக்கிறதான ஆவியானவர் யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் எவ்வளவு கனிகள் இருந்தது! ஆண்டவர் இயேசுவிடத்திலே எவ்வளவு கனிகள் இருந்தது! எத்தனை கனிகள், எவ்வளவு கனிகள்! இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்துமாக்களும் அவருடைய கனிகள். ஒரு அடியில சொல்லுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரணம் அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய எளிமை, அவருடைய பலவிதமா ஆயிரமா சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் அநேக கனெக்ஷன் இருக்கு, அநேக தொடர்பு இருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய முதல் பேரானவர் என்று சொல்கிறார். யாரு? பிதாவுடைய முதல் பேரானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னைக்குமே தயவு செய்து சொல்கிறேன், வெறும் இயேசு கிறிஸ்து சொல்லாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. அவனை கனப்படுத்தணும்.
யோசேப்பை யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? அவன் என்னுடைய முதல் பிறப்பானவன், முதல் பேரானவன். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க, பசங்க. அதில் யார் முதல் பேரானவன்? நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீங்க. கிடையாது. அந்த 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 என்னாச்சு? அந்த அந்த உரிமையை அடிபட்டு போச்சு. அந்த உரிமை யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு, கர்த்தருக்கு. அதனால யாக்கோபு சொல்லுகிறான், யாரு? யோசேப்பு தான் யாரு? எனக்கு முதல் பேரானவன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. முதல் பேரானவன். யோசேப்புடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்கள்? உரிந்து கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு வஸ்திரத்தை என்ன செய்தார்கள்? உரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்குள்ளே அதை வந்துச்சுன்னா வேற மாதிரி போயிடும். அதனால இப்போ நான் கொண்டு வரல. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் என்ன செய்தான்? வித்து போட்டான். சொல்ல போனா என்ன செய்தான்? வித்து போட்டான். அதனாலதான் பாவிகள் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். யோசேப்பும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். அதனாலே அருமையானவர்களே, நம்மை குறித்து கர்த்தர் நாம் கனி தருகிற கொடிகளாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு அல்லேலூயா. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, மகா செழிப்பான மேட்டிலே, ஒரு அடியில சொல்லுவோம். எப்படி? மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அல்லேலூயா. திராட்சை தோட்டம் எங்கே இருக்கும்? சமமான பூமியில் இருக்காதுயா. எங்க இருக்கும்? மேடான பகுதி. என் நேசருக்கு திராட்சை தோட்டம் எங்க இருக்கு? மேட்டிலே, செழிப்பான மேட்டிலே. அல்லேலூயா. யோசேப்பு கணிதன் திராட்சை செடி என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஒரு மேடான பகுதிக்கு போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த உலகத்திலே சமமான ஒரு பாதையில் நடக்கிறது போல நடக்கலை. அவருடைய ஜீவியத்தின் போக்கு எப்படி இருந்துச்சு? மேடா ஏறி போகிறது. அதனால தான் கொல்கத்தா மலையிலே, அந்த கொல்கத்தா மேட்டிலே சிலுவையை சுமந்து கொண்டு ஏறி போனார். ஒரு அடியில சொல்லுவோம். இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். அது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் நான் இந்த உலகத்தில் கனி கொடுக்கிறதான திராட்சை செடியாய், கனி கொடுக்கிறதான ஊழியக்காரா நாம் இருக்க வேண்டுமானால் நம்மை கர்த்தர் மேடான பகுதியில் தான் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. எதுவும் நமக்கு சாதகமாக இருக்காதுங்க, எதுவும் நமக்கு அனுகூலமாக இருக்காது, எதுவும் நமக்கு எல்லா விதத்திலையும் சோதனம் நினைச்சபடி காரியம் நடக்காது. நான் கேள்விப்படுகிறேன், இப்பொழுது திருப்பூர் பகுதியிலே ஆராதிக்க முடியாதவளுக்கு பயங்கரமான போராட்டம் என்று கேள்விப்படுகிறேன். எங்கே? திருப்பூர் பகுதியில், தாராபுரம் பகுதியில் எப்படி தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா. சேலத்தில் சோத்திரம் வீல் சேரில் ஒரு நடக்க முடியாத ஒரு சகோதரன் கைப்பிடி கொடுத்துட்டு போயிருக்கார். வீல் சேரில் புதிய ஏற்பாடு வச்சிருந்திருக்கார். அவருக்கு விரோதமாக வந்து ஒருவன் தகராறு பயங்கரமாக கெடுபடி பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கான். கர்த்தருக்கு சேலத்தில். எங்கே? சேலத்தில். அந்த சகோதரன் போலீஸ் ஸ்டேஷன் போன பிற்பாடு சோத்திரம் ஒரு வக்கீல் இருக்கார், சரவணன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். இப்போ தான் எனக்கு அந்த சரவணனை பற்றி தெரியுது. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அதுக்கு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டதான ஒருவர், அவர் ஒரு வக்கீல், நல்ல சட்டம் தெரிந்த மனுஷனாக இருக்கார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் இவத்தை சோத்திரம் நீங்கள் இனிமேல் எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதோ பேசி மிரட்டியிருக்காப்புல. அந்த வக்கீல் நேர இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனில் எப்படி அவரை ஸ்டேஷனுக்கு கொண்டு போச்சு, என்ன தப்பு பண்ணார்,
எந்த எந்த சட்டத்தின் பேசிக்கல நீ கொண்டு போன ஒழுங்கா அவர் அனுப்பிடு, இல்லை உன் வேலையே போயிடும். ஜாக்கிரதை. அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனாவது பிரிவில் இப்படி பொருளாக இருக்கு, மதத்தை பரப்பதற்கு உரிமை இருக்கு என்று சொல்லி அவர் போன்ல போடல மரியாதை அனுப்பி வச்சுட்டாங்க இன்ஸ்பெக்டர். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்? எனக்கு இப்ப கவலையே என்னை பற்றி அல்ல, நம்மை பற்றி அல்ல, நம்முடைய பின் சந்ததி என்ன ஆக போகிறது தெரியவில்லை. அல்லேலூயா. இந்த பின் சந்ததியை நாம் எந்த அளவுக்கு உருவாக்குகிறோம், எப்படி உருவாக்குகிறோம்? உலகமாக தான் உருவாக்குறோம். அநேகர் வெட்கப்பட வேண்டும். இன்னும் உலகமாகத்தான் ஜனத்தை என்ன செய்யறோம், நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அவர்களுக்கு கொடுக்கிறதான பலவிதமான பொறுப்புகள் வெளியே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயினாலே திராட்சை தோட்டம் நேற்று தான் இருக்கும். சோதோங்குமாரா விட்டு லோத்து மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சி கையை பிடிச்சி நிறுத்தி வெளியே கொண்டாந்து விட்டு சமபூமியில் எங்க என்ன செய்யாதே, நில்லாதே, எங்கே ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. அன்னைக்கு அவன் சொன்னாயா, என்ன சொன்னான்? எப்படி? அப்படியா? அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே. இதை சொல்லுவேன்னு பார்த்தேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னத்தை படிச்சு என்ன தெரியாது. கத்துருக்கு அப்படி அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, அப்படி அல்ல ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கூட்டம் முடிஞ்சவரை கல்லெடுத்து தெரிஞ்சுறாரு என்ன பாவனா. கத்துருக்கு அல்லேலூயா. 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 அப்படி எல்லாம் ஆண்டவரே, அப்படின்னா எனக்கு பொழப்பே போயிடும், நான் ஊழியமே செய்ய முடியாது அப்படி சொல்ற ஊழியக்காரங்க தான் அநேகம் இருக்காங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் சபையில் வந்து பாருங்க, ரொம்ப பேர் போயிருக்காங்க என்னை விட்டு. நான் கவலைப்படவே இல்லை. எப்படி எப்படி கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா 100 பேருக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. அல்லேலூயா. போகிறது போகும், வர்றது வரும், இருக்கிறது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்காக தடவ முடியாது. எலிசா விட்ட நாகமான் வந்தான். யாரு? குஷ்டரோகி. அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்? வந்து அப்படி கையை வச்சு அந்த மசாஜா, யார் சொன்னது மசாஜ்? செந்துரையா. அவர் மஞ்சாஜ் பண்ணுறது அவருக்கு கலை வந்த கதை. எப்படி அவர் உடம்பே மஞ்சாஜ் பண்ண உடம்பு தெரியுமா உங்களுக்கு? அதனால எவனுக்கு கிட்ட போக பயப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தடவி ஜெபம் பண்ணி குணமாக்குவார் என்று அக்கா வந்தான். அக்கான் பார்க்க கூட என்ன செய்யல. அவனை போய் யோர்தானில் 7 இடம் முங்க சொல்லு போ. இவன் தான் ஊழியக்காரன். ஒரு அலையில சொல்லுவோம். பாலிஷ் பண்றது, சும்மா முகஸ்துதி பண்றது, சும்மா அப்படியே தாளாட்டுறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த ஊழியை நாம செய்ய தேவன் நம்மை அழைக்கவில்லை. என்ன அழைக்கல, உங்களை எப்படி அழைத்தானே தெரியாது. அல்லேலூயா. 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 எனக்கு வயது இருக்குங்க, எனக்கு வாய் இருக்கு, வயிறு இருக்கு, எனக்கு மனைவி இருக்கா, எனக்கு 3 பிள்ளைகள், பேரப்பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகன் இருக்கான், குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிழைக்கணும், சாப்பிடணும். ஜீவா, நீ பார்க்காத பார்த்தா பரதாம இருக்கு, அவங்கள பார்த்தான்னு சொல்ல மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நான் அதை பற்றி கவலையே படலை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்போ சொல்றேன், நான் மத்தியானம் சாப்பாடு எனக்கு முன்னாடி 2 கூட்டு 2 பொரியல் எப்போ இருக்கும். என் மருமக்களுக்கு அவ்வளவோ என்னை கவனிக்கிறது ஆசை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அவ்வளவு இருந்தாலும் ஒரு நெத்திரி கருவாடு 2 துண்டு இருந்தால் 2 கருவாடு இருந்தால் போதும், அதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோ உள்ளே இறங்கிறோம். கத்தருக்கு போன கண்ணனுக்கு போயிருக்கும்போது இது தங்கச்சி மடத்தில் போயிருக்கும்போது பாமனில் ஒரு சகோதரி இருக்குது, பெனிஸ்டா, நம்ம செலின் மேரி சகோதரிக்கு மக. அவங்க தான் நான் திண்டுக்கல் தூத்துக்குடி போயிருந்தபோது முடியாமல் போது அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவங்க தான் என்னை கவனிச்சாங்க, பார்த்தாங்க. நான் முடியாமல் போனது ஒரு நன்மை பாருங்கள். இப்போ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவு, நெருக்கமான ஐக்கியம். கத்திருக்கு சோத்திரம். பிரேசலாலேலூயா. அந்த சகோதரி, ஐயா மீன் வாங்கி கொடுத்து விட நினைச்சேன், மீன் கிடைக்கல ஐயா, கொஞ்சம் கருவாடு கிடைச்சிச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மீன் தான் ஒரே நாளில் தின்னுருக்கான். இப்போ கருவாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரே நிலையில் சொல்லுவோம். கத்திருக்கு எனக்கு கொஞ்சம் நாக்கு கெட்ட நாக்கு, ரொம்ப ருசி கேட்கும். கத்திருக்கு பிரேசலாலேலூயா. என்ன இருக்க இல்லையா, அந்த நெத்திருக்கிறவர் 2 வறுத்து வச்சுட்டாங்கன்னா சும்மா கடன்னு இறங்குது. நான் எதுக்காச்சும் சொல்றேன்னா, தேவன் நம்மை போஷிப்பிக்கிறவர். அல்லேலூயா. சாதாரணமா இல்லை, நல்ல ருசியாய், நல்ல நேர்த்தியாய், எவ்வளவு நன்றாக போஷிப்பிக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். ஒரு இடையில சொல்லுவோம். இப்பவும் சொல்லுகிறேன், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை என்ன செய்ய மாட்டார், சோத்தை கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மை பசியாக இருக்க மாட்டார். ஒரு நாள் வஸ்திரம் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் அப்போ நான் இப்போ சொல்லுகிறார், எத்தனையோ தடவை வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், பசியோடு இருந்தேன் நான் சொல்லுகிறார். நமக்கு அந்த அனுபவம் இல்லையே என்று நான் நினைப்பேன். ஆனால் அருமையானவர்களே, சோத்திரம், நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் நமக்காக வேண்டி அவர் என்ன செய்தார், அவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார். அவர் வஸ்திரம் எல்லாம் உரியப்பட்டது. பிரைஸ். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய கர்த்தர். அவருக்காக ஊழியம் செய்யணுமானால் அவரை போல நாமும் மாறணும். அவரை போலவே நம்முடைய ஜனத்தை மாற்றணும். கர்த்தருக்கு பிரைஸ். அதுக்காகத்தான் ஊழியம். எதுக்கு? பொழப்புக்கா? அப்படின்னா நான் என் வேலையை விட்டுட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு பென்ஷனை வாங்கிட்டு சும்மா ஜாலியாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வேளை என்னுடைய வேலையிலே கண்ணீர் பண்ணி நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தால் எனக்கு எவ்வளோ பென்ஷன் வருமோ அதை விட கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ். ஒருவேளை நான் வேலை பார்க்கும் போது நான் சைடில் கையை நீட்டி ஏதாவது வாங்கி சேர்த்திருப்பேனே, ஆனால் அவ்வளவும் நிச்சயமாகவே ஏதோ ஒரு விதத்திலே காணாமலே போயிடும். அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு சமாதானமாய், எவ்வளவு சந்தோஷமாய், எவ்வளவு மனமகிழ்ச்சியாய், எவ்வளவாய் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துகிறார் என்று நினைத்தால் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆயினாலே சகோதரி சகோதரி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவான். ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். என்ன ஐஸ்வர்யம்? என்ன ஐஸ்வர்யம்? கர்த்தருக்கு பிரைஸ். பிரைஸ். உலகம் நம்மை வஞ்சிக்கும், மாம்சம் அதை விட நம்மை வஞ்சிக்கும். உலகம், மாம்சமும் பிசாசும் சுயமும் அழிந்து போகத்தக்கதாக நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, நம்ம கையில் கொடுக்கப்பட்டதான ஜனத்தை அவ்விதமாகவே உருவாக்கணும். அதுதான் நம்முடைய எய்மா இருக்கணும், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும், அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்குள் வேறு கொள்ளணும். எப்படி? அவருக்குள் என்ன வேறு? சிந்தைகள் சொன்னேன், நினைவு, எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் சொன்னேன். என்ன சொல்ல போனால் நம்முடைய சிந்தை எங்கேருந்து வருது சொல்லுங்க? மைண்டு, நம்முடைய மனது. நம்முடைய மனதை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும்? ஆழமாக உள்ள செலுத்தணும். அதான் எசேயா 26:3 வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்கள். சிந்தை அப்படின்னா அர்த்தம், நம்முடைய மனதை அவருக்குள்ளே ஆழமாக விட்டால் தான் அவரை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரைஸ். அல்லேலூயா. நம்முடைய மனம் எதை பற்றி இருக்கிறது? யாரை பற்றி கொண்டு இருக்கிறது? உலகத்தையா? மாம்சத்தையா? உலகத்தில் உள்ள சொந்த பந்தத்தையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்கிற மனம் இல்லாட்டா அந்த மனம் என்னத்துக்குயா? என்ன மனம் அது? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம். அதுக்கு தாங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். முதலாம் சங்கத்தை என்ன வாசிக்கிறோம்? எப்படி? அது நமக்கு தேவையில்லை. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எப்படி எப்படி எதுல பிரியம் இருக்கு? இப்ப சாப்பிடும் போதே ஒரு ஆம்லேட் போட்டால் நல்லா இருக்கும், ஒரு பிரியம். எப்படி? ஓ, ஆஃப் ஆயிலா? இப்போ ஆஃப் ஆயில். ஓஹோ ஓஹோ, உங்களுடைய ஆசையை நீ சொல்றீங்க, சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃப் பாயில். என்ன பாயில்? ஆஃப் பாயில். அருமையானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப வசனத்திலே தியானம் என்ன? அந்த வசனத்துக்குள்ளே நம்முடைய சிந்தை, அந்த வசனத்துக்குள்ளே நம்முடைய நினைவு, அவருக்கு அந்த வசனத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அதை கிறிஸ்துவுக்குள்ளே வேறு போடுறது. ஒரு இடையில சொல்லுவோம், ஏனென்றா வசனம் தான் இயேசுநாதர், இயேசுநாதர் தான் வசனம். அந்த வசனத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தையை செலுத்துகிறோம். நான் ஒரு கணக்கு ஸ்டூடெண்ட்டுங்க, ஹைஸ்கூலில் படிக்கும் போது காமர்ஸ் மேத்ஸ். அந்த வாத்தியார் சொல்லுவார், அவர் பேர் முத்துசாமி, ராமநாதபுரத்தில் இருந்தார், இப்போ இருக்காரு தெரியல. அவரை போல கணக்கு நடத்த எனக்கு தெரியும் எந்த வாத்தியாரும் கிடையாது. அவ்வளோ சூப்பர். அவர் சொல்லுவார், ஒரு கணக்குனா அதை மூட முடுக்கல நுழைஞ்சு பார்க்கணும்டா பாரு. எப்படி? அந்த கணக்குக்குள்ள. நான் சொல்றேன், கணக்குக்குள்ளேயே மூளை முடிச்சு தான் பார்க்கணுமா? வசனத்தில் நுழையக்கூடாது. ஏன் கமா போட்டிருக்கு? ஏன் செமிகோலம் போட்டிருக்கு? ஏன் புதுசா படிச்சிருக்கு? ஏன் ஆச்சரியக்குறி போட்டிருக்கு? ஏன் கேள்விக்குறி போட்டிருக்கு? இதெல்லாம் கவனித்து படிக்கிறதான ஒரு சகோதரனும் சகோதரியும் வேதத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்பதான் சத்தியம் விளங்கும், அதுக்குள்ள உபதேசம் புரியும். அதுக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சு 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 போகணும். அப்ப நம்மை குறித்து தெரியும், நான் எந்த அளவில் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு வசனத்துக்குள்ள நுழைகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. நான் இதுக்கு 15 அதிகாரம் வாசித்தேன். ஒரு மண்ணு இருக்காது வாசிக்கிறதுக்கு. வாசிக்கவே கூடாதுங்க. நான் என் ஜனத்துக்கு சொல்ற, படிக்காதே, புசி. ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. அதை விட நம்முடைய வாழ்க்கையில பசி தீர்க்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. வேத வசனத்தை படிக்கிறதல்ல, அதை புசிக்கணும். என்ன செய்யணும்? புசிக்கணும். அந்த வசனத்துக்குள்ளே ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே நுழைஞ்சு போகணும். அல்லேலூயா. இரவும் பகலும். எப்படி? அப்படியே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, இந்த வசனம் திரும்ப திரும்ப என் மனசு வந்து அதை கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்தேன். அதான் எனக்கு பிரசங்கம் பண்றேன். ஒரு இடையில சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, கர்த்தருக்கு நான் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கவே மாட்டேன். எப்படி? ஆனால் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன், செகண்டாக வந்திருக்கேன், தேர்டாக வந்திருக்கேன், ஆனால் படிக்க மாட்டேன். இது என்ன, அது வேடிக்கையாக இருக்குது அப்படி கேட்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு எஸ்ஐயை ஒரு தடவை நான் அப்படியே ஆரம்பத்துலேருந்து படித்தேன்னா அதை மூடிட்டு அப்படியே சொல்லிடுவேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை, வசனத்தை, எதை? வசனத்தை புசிக்கிற அனுபவம் வேணும். வசனத்தை புசிக்கிற அனுபவம் உள்ளவர்கள் ஒரு நாள் இடைவிட மாட்டார்கள். அல்லேலூயா. இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு வேறு எங்க போகுது? எங்கே?
நீர்க்கால்கள் ஓரமா. எதுக்கு? தண்ணீரையா? வெறும் தண்ணி வந்தா போதாதுங்க. அந்த தண்ணியிலே சத்தெல்லாம் உரமெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? கலந்துருக்கு. கத்திருக்கு. அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் போது அந்த தண்ணீருக்குள்ள இருக்கிறதான உரம், அந்த சத்து எல்லாம் உள்ள வரும். அந்த நீர்க்காலின் உரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அல்லேலூயா. விளங்குதா? நாம மட்டும் ஆசீர்வாதம் பெற்றா போதாங்க. நம்ம கையில் இருக்கிற ஜனங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அவர்களை அப்படியே உருவாக்கணும். அவர்களும் இந்த உலகத்தோடு ஒட்டி போயிடக்கூடாது. அதுக்கு சப்போர்ட் பண்றதா ஊழியக்காரா நாம் இருக்கவே கூடாது. ஒரு நாள் இருக்கக்கூடாது. நாகமான் எதிர்பார்த்தபடி எலிசா போய் செய்யவில்லை. முகத்தில் கூட பார்க்கல. போய் அவனை போய் இந்த யோர்தானை போய் 7 இடம் முங்க சொல்லு போ. கத்துருக்கு. இப்போ 7 தடவை முங்குறன என்ன பிரசங்கம் பண்ண விரும்பலை. அதை போனால் ரொம்ப நேரம் ஆகிக்குவோம். கத்துருக்கு. அல்லேலூயா. ஆயினால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குன்னு கொடுக்கப்பட்டதான ஊழியம், இந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எங்களுக்கெல்லாம் என்னையா அப்படி கேட்குறீங்களா? எங்களை விட உங்கள்கிட்ட தான் அதிகமான உண்மை இருக்கணும். முடிக்கிற பார்த்தா பயமாக இருக்கு. கத்தருக்கு சோத்ரு. ஏன்னா கஞ்சிக்கு தானே வர வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏயா இப்படி பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் விரட்டி விட்டா எப்படியா கஞ்சி கிடைக்கும்? நீ தான் பட்னியா கிடப்ப, நாங்களுமா கிடக்கிறது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை எங்களை விட அதிகமாக ஆசீர்வதித்து உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகினால் அருமையானவர்களே, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை உதிராது. என்ன உதிராது? இலை உதிர் காலம்னு ஒரு காலம் இருக்கு, தெரியுமா? எப்படி? சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. நான் அப்பப்போ படிச்சதை கொஞ்சம் எடுத்து உள்ள விடுவேன். கர்த்தருக்கு இலை உதிர் காலம். ஆனால் இந்த நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட செடியோ கொடியோ மரமோ இருக்கு, அது என்ன செய்யாது? இலை உதிராது. அப்படின்னு அர்த்தம் எப்போதும் எப்போதும் எப்படிதான் இருக்கும்? செழிப்பாத்தான் இருக்கும். எப்போதும் கர்த்தருக்குள்ளே நிலைத்து கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நாள் சோர்வே வராது. ஒரு அலையில சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினால் அருமையானவர்களே, வேர் உள்ளே போகணும். அவருக்குள் வேர் கொள்ளணும். யாருக்குள்ள? ஆமா, அவருக்குள்ள உறிஞ்சி எடுக்கணுங்க. அவருக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? என்ன இருக்குன்னு தெரியாதா? அடா பாவமே. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பால்கையோட உபதேசம் ஒன்று என்ன தெரியுமா? யோவானிலே சொல்லியிருக்கு இல்லையா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. பால்கையோட உபதேசம் தெரியுமா? அவருக்குள் ஒரு ஜீவியம் இருந்தது, அந்த ஜீவியம் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அதான் கிறிஸ்டியன் பாஸ்டருடைய உபதேசம். சரியா சரியில்லையா? கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசுவின் ஜீவியம், அவருடைய நடை உழை பாவனைகள், அவருடைய பிரசங்கம், அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய தாழ்மை எல்லாம் அவருடைய ஜீவியத்தை வெளிப்படுத்தினது. அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு ஜீவியம் இருந்தது, அந்த ஜீவியம் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? ஒளியா இருந்தது. பிறவிக்குள்ள கண்களை திறக்கும் போது சொன்னான், நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். எப்படியா இருக்க முடியும்? அவருடைய ஜீவியம் ஒளியா இருந்தது, பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசங்கம் யாருக்கும் பிடிக்கல. பிடிச்சதா? ஏதாடைய பிரசங்கம் யாருக்கும் என்ன செய்யல? பிடிக்கவே இல்லை.
ஆனால் அவற்றிலிருந்து வருகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அவற்றிலிருந்து வருகிறதான எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு அதாவது இன்றைக்குள்ள ஆவிக்குரிய உலகத்தின் நிலவரமே எல்லாம் வேணும். இது எல்லாம் வேணும். என்ன எல்லாம்? உலகத்தில் வாழுகிறதுக்கு, புசிக்கிறதுக்கு, உடுத்துகிறதுக்கு, குடியிருக்கிறதுக்கு, உலகத்தில் எல்லாம் அனுபவிப்பதற்கு எல்லாம் வேணும். ஆனால் இயேசுவின் உபதேசம் வேண்டாம். அருமையானவர்களே, அவருக்குள் வேறு கொண்ட மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்யணும்? அவர் மேல் கட்டப்படணும். எப்படி? அவர் மேல் கட்டப்படணுமான அத்தனை அவர்தான். அப்பதான் பவுல் சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாமே வேறொரு அஸ்திவாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. உங்கள் இருதயத்துக்குள்ளே, உங்கள் ஜீவியத்திலே அஸ்திவாரமாய் போடப்பட்டிருக்கிறதான இயேசுநாதர் இருக்கிறாரா? அவர் மேல கட்டப்படணும். அல்லேலூயா. வேற யாரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அது யாரையும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட பாஸ்டராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு அற்புதம் செய்கிற ஆளாக இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துக்கு வரவே முடியாது, வரக்கூடாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் இந்த வசனம் எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 22 2:20. சாரி 2:20 வாசிமா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரம். எப்படி? என்பவர்களுடைய அஸ்திவாரம். என்பவர்களாகிய அஸ்திவாரம் கிடையாது. நல்லா கவனிங்க. எப்படி? என்பவர்களுடைய. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவைத்தான் அஸ்திவாரமாய் போட்டார்கள். அது வேதத்தில் அநேக இடங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தோடு இருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பிலிப்பு போய் நாத்தான்வேலை கூப்பிடும்போது சொல்லுகிறான், தீர்க்கதரிசிகள் சொன்னார்களே அந்த கிறிஸ்து இவர்தான். யாரு? நசரேயனாகிய இயேசு தான் அந்த கிறிஸ்து. அப்ப தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரம் போட்டது யாரைத்தான்? கிறிஸ்துவைத்தான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் யாரைத்தான் அஸ்திவாரமாய் போட்டார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான். கர்த்தருக்கு அல்லேலூயா. நாம் இந்த உபதேசத்தில் சரியா நிற்கணும். கர்த்தருக்கு இதில் தான் நம்முடைய அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை போட்டு அவருக்கு மேலே நம்முடைய அஸ்திவாரம், நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. ஒவ்வொரு கல்லாக வைத்து கட்டி எழுப்பணும். அப்படின்னா தானே நம்முடைய உபதேசத்தினாலே தேவன் நமக்கு தருகிறதான வெளிப்பாட்டை வைத்து, நமக்கு தருகிற உபதேசத்தை வைத்து, நமக்கு தருகிற சத்தியத்தை வைத்து நம்முடைய ஜனத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு அல்லேலூயா. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு சேர்ந்து கட்டி எழுப்பப்படுகிறதான ஜீவியமாக இருந்தால், இந்த கட்டடம் 10 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு அளவில் இருந்துச்சு, இப்போ பார்த்தா எப்படி இருக்கு? இன்னும் உயரமாக போயிடுச்சு. கர்த்தருக்கு இதுபோல் நம்முடைய ஆவிக்கு ஜீவியத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டு வருகிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே தெரியணும். என்ன தெரியணும்? என் பரிசுத்தம் வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நீதி வளர்ந்துருக்கு, என்னுடைய தாழ்மை உயர்ந்திருக்கு, என்னுடைய எளிமை வளர்ந்திருக்கு, நான் உலகத்தை வெறுக்கிறதான அந்த வெறுப்பு வளர்ந்திருக்கு. அல்லேலூயா. நம்மளே காண முடியுதா? அறிய முடியுதா? என்னுடைய தெய்வீக சுபாவம் வளர்ந்திருக்கிறது, என்னுடைய தெய்வீக குணம் வளர்ந்திருக்கிறது, சகிப்புத்தன்மை வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்து 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 நம்முடைய ஜீவியத்தை நாம் கற்றி எழுப்பி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதில் சில இடங்களில் தோல்வி வரும், சில இடங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும், சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வரும், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அறியாமலே என்ன வரும்? என்ன வரும்? எத்தருக்கு வராது சொல்ல முடியாது, வரும். நான் அனுபவிக்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வராத வரவிட வராமல் இருக்கலாம், எனக்கு வருது. படுக்கையிலே போய்
படுக்க முன்னாடி உட்கார்ந்து அந்த நாளிலே என் வாழ்க்கையில் என்ன தோல்வி வந்தது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன விளைவினை வந்தது, எந்த இடத்துல நான் தவறினேன், எந்த இடத்துல என் பேச்சிலையா, என்னுடைய பார்வையிலையா, என்னுடைய பிரசங்கத்திலையா, அல்லது என்னுடைய வேத வாசிப்பிலையா, என் ஜெபத்திலையா, எதிலே என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் நான் தூங்க ஆரம்பிப்பேன். ஒரு அடியில் சொல்லுவோம், கர்த்தருக்கு தெளிவாக கர்த்தர் காட்டுவாருங்க. பேசுவாரா பேச மாட்டாரா? என்ன 34 சங்கீதத்தில் 8வது என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து, எப்படி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லிட்டு சொல்றார், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்திகளா குதிரையை போலவும் கோவேர்களை போலவும். அவன் அர்த்தம் என்ன? கர்த்தர் பேசுவாருங்க, குறையை சொல்லி தருவார், நிச்சயமாகவே பேசுவார், நிச்சயமாக சொல்லி தருவார். ஆனால் நம்மளால முடியாது. நம்மளே சொல்லுங்க முடியாது. அதனால தான் ஏசாவை கொண்டு கர்த்தர் சொல்கிறார் 48:17 என்ன பேசுகிறார்? பிரயோஜனமா இருக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், இந்த 2 வசனத்தை எடுத்து பேசுவார். வழியை உனக்கு சொல்லி தருவார், ஆனால் உனக்கு வழியை நடக்க உனக்கு முடியாது. அவனுடைய பாதையை உனக்கு காட்டுவார், ஆலோசனை சொல்லுவார், ஆனால் நீ நடக்க மாட்டேன். நீ கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு போறது போல கூட்டத்தில் கை விட்டுருவேன், சோதனை வரும்போது விட்டுருவேன், போராட்டம் வரும்போது விட்டுருவேன். அதே நேரத்தில் ஆண்டவரே நீங்களே என்னை பிடித்து வழிநடத்துகின்ற அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னா அவரே உன்னை என்ன செய்வார்? பிரயோஜனமான பாதை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. சரண்டர் ஆயிருங்க. அதாங்க அடிமை. அது எங்கே நடந்தது, எங்கே நடக்கும், அது எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அருமை ஆண்டவராக இயேசு தேவகுமாரன், அவர் தேவன். ஆனால் தேவ சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு பிதாவின் கரத்திலே அவர் தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுத்தார். அதான் ஞானஸ்தானம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். வழங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினால்தான் பிதாவாய் தேவன் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். மலையிலே சீதனத்தை பார்த்து சொன்னார், இவர் மேல் இவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆயினால சகோதரன், நீ ஞானஸ்தானம் முக்கி விட்டுறது நினைக்கிறீங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தேன். மண்ணாங்கட்டி. கர்த்தருக்கு ஒரு விசுவாசியை அடிமையாக ஒப்பு கொடுக்க வைக்கணும். எப்படி? அந்த உபதேசத்தை பண்ணி அவர்களுக்கு அந்த உபதேசத்தை புகுத்தி அந்த உபதேசத்துக்கு அவர் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து அடிமையாக ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் உலகத்தை வெறுப்பார்கள், மாம்சத்தை வெறுப்பார்கள், சுயத்தை வெறுப்பார்கள். அடிமையாய் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்க அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அல்லேலூயா. அதை ஊழியக்காரர் செய்கிறது கிடையாது. இப்போ நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், எத்தனை பேருக்கு கொடுத்து என்ன செய்ய? ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், முன்னாலே காஞ்ச பாவி இப்ப நனைஞ்ச பாவி. எது சரி? காஞ்சதா போயிடும், நனைஞ்சது வீசும். அதுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஐயா சாதையா, இத்தனை வருஷம் நீ ஊழியர் என்ன இவ்வளவுதான் ஆத்துமாக்களா, ஒரு 100-200 ஆத்துமாக்க வேணாமா அப்படின்னு கேட்க மாட்டார். கேட்டது கிடையாது. அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட், நம்முடைய உபதேசத்துக்கு, நம்முடைய சத்தியத்துக்கு, நம்ம சபையிலே 100 பேர் வந்தா பெரிய சபை பாரு. கர்த்தருக்கு அவர்களுக்கே தெரியுது இந்த உபதேசத்துக்கு ஆள் ரொம்ப வராது. இப்ப நமக்கு ஆள் சேர்க்கணும். எப்படி? என்ன சேர்க்கணும்? ஆள் சேர்க்கணும், ஆள் சேர்க்கணும். சேருங்க, நல்லது. ஆனால் சரியா சேருங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. இந்த மஞ்சு பரிதாபமாக பார்க்குறேன், உன்னை உண்மையிலேயே சுகத்தோடு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம் பல போராட்டத்தை, பல சோதனை கடந்து வந்திருக்கு. கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா.
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஊழியத்துக்கென்று நாம் வந்தது உண்மைதான். நம்மை அழைத்தது உண்மை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பிலே நான் சரியாய் நின்று நினைத்து அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நம்முடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், சொல்லுகிறேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாப்பிடத்தை பாருங்க, இந்த சாப்பிடத்தை பாருங்க, அந்த சபையை பாருங்க, இந்த சபையை பாருங்க. எந்த சபையை பார்த்து என்ன செய்ய, என்ன செய்ய? அவர்கள் கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க செய்கிறாங்க, சேர்த்து போட்டோம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டணும். சத்தியத்தின்படி கட்டணும், உபதேசத்தின்படி கட்டணும். நம்முடைய ஜீவியத்தை முதலாவது கட்டி எழுப்பணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. நம்மை பார்த்த உடனே சொல்லணும், பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டாரு சொல்கிறாங்களா? எங்கள் சிஸ்டர் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டாங்க சொல்கிறாங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் தாங்க ஊழியத்தில் முக்கியம். கர்த்தருக்கு ஐயா அடிக்கடி சொல்வார், தான் சேர்த்து நீ பிடிச்சி என்ன பிரயோஜனம்? எப்படி? தான் செத்து மீன் பிடிச்சி என்ன பிரயோஜனம் கேட்பார். அதனால நம்முடைய ஜீவியத்தை நாம் சரியா பாதுகாக்காமல், நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானபடி உருவாகாமல், நம்முடைய ஜீவியமே தேவனுக்கு சாட்சி இல்லாமல் போனால் நம்முடைய செய்த ஊழியத்தினால என்ன பிரயோஜனம் கேட்கிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அடுத்து இப்பவே தலைவர் கல்யாணத்தை பார்க்க ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவருக்குள் நடந்து கொண்டு, யாருக்குள்? அவருக்குள். யாருக்குள்? அவருக்குள். 1 பேதுரு 3:21 வாசிக்கிறோம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்ற நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்ம என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். என்ன? எதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம்? அதுக்கு முன்னாடி என்னத்தை பற்றி பேசியிருக்கு? ஆண்டவர் அந்த இடத்துல பேழையை ஒப்பிட்டு பேசுகிறார். எதை? நோவாவின் பேழை. பேழைக்குள்ளே பிரவேசித்தது அந்த பேழைக்குள்ள தான் இருக்கணும். அங்கதான் உள்ளதான், அங்கதான் நடந்து வரணும். வெளியே என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது, போகக்கூடாது. போனா போச்சு. கர்த்தருக்கு இது போல இயேசுவாகிய பேழைக்குள்ளே நம்மை கொண்டு வந்தால், ஞானஸ்நானத்தில் யாருக்குள்ளே வந்தோம்? முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டோம், அவர் நமக்குள்ளே வந்தார். இப்போ நாம் அவருக்குள்ளே. யாருக்குள்ளே? ஞானஸ்நானத்தில் எங்கே வருகிறோம்? அவருக்குள்ளே. அது கலாத்தியர் 3:27 தெளிவாக இருக்கு. கலாத்தியர் 3:27 வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள். யாருக்குள்ளே? யாருக்குள்ளே? ஞானஸ்நானத்தில் எங்கே வர்றீங்க? எங்கே வர்றோம்? கிறிஸ்துவுக்குள்ளே. அவர் முன்னே நமக்குள்ளே வந்தார். இப்ப நாம் அவருக்குள்ளே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்குள்ளே. பேழைக்குள்ளே வந்ததான அந்த 8 பேரும் பேழைக்குள்ளதான் இருந்தார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே, இந்த பேழைக்குள்ளே வந்தது உண்மையானால் சகோதரனே சகோதரி, அவருக்குள்ளே இருந்து வெளியே நினைச்சக்கூடாது. போனால் என்ன ஆகும்? பேழைக்குள்ளேருந்து வெளியே போனால் சமுத்திரத்தை விழுக வேண்டிய. சமுத்திரத்தை விழுந்தா என்ன ஆகும்? அதனாலே கிறிஸ்துவுக்குள்ளே, அவருக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான சோத்திரம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவருக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்தம், அவருக்குள்ளே இருக்கிறதான அத்தனை தன்மைகளும், அத்தனை ஆவிக்குரிய சுவாபங்களும் குணங்களும், அவருடைய தெய்வீகம் எல்லாம் நிறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா.
அவருக்குள்ளே நிலைத்து இருந்தால், அவருக்குள்ளே நடக்கிற அனுபவம் இருந்தால், அப்படி அத்தனை ஒவ்வொரு வசனத்தின்படி நம்முடைய ஜீவியம் கத்தி 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 அவருக்குள்ளே நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட்டு கொண்டே வரணும். அல்லேலூயா. ஜீவியம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக குணங்கள், தெய்வீக தன்மை, தேவ சாயல். மரித்த உடனே பாட்டு போடுறோம், தேவ சாயலாக மாறித்தமா. தேவ சாயல் என்னன்னு தெரியுமா? முதல்ல சவால் என்ன சாயல்? தேவ சாயல். சாரி, அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன், அந்த மனுஷனை குறித்து அங்கே என்ன சொல்லிருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சாயல்ங்கிறது மெய்யான நீதி. மெய்யான நீதினா அத்தனை ஒவ்வொரு வேத வசனத்தின்படி உள்ள ஜீவியம் தான் மெய்யான நீதி. அல்லேலூயா. நம்முடைய வேத வசனத்தை கொண்டு நம்மை நியாயந்திருக்க போகிறார். எதை கொண்டு நியாயந்திருக்க போகிறார்? வேத வசனத்தை கொண்டு தான் நியாயந்திருப்பார். அதான் நீதி, மற்றதெல்லாம் அநீதி. விளங்குதா? நம்மள்கிட்ட இருக்கு, நம்முடைய வேதம் தான் நீதி. அல்லேலூயா. இந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு கை கொண்டு கை கொண்டு நாம் தேவ சாயலை அடையணும். அல்லேலூயா. தேவ சாயல், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் மற்றவர்கள் வெளிப்படும் போது நாம் தேவ சாயலான ஒரு மனிதனாக மனுஷியாக நாம் காணப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம். அல்லேலூயா. அவருக்குள் நடந்து கொண்டு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஆரம்பத்தை விட்டுட்டீங்களா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை, ஏமா அந்த வசனம் வாசி போயாச்சு. போதிக்கப்பட்டபடியே, இன்றைக்கு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு உங்களுடைய வசனங்கள், உங்க கைதக்கிற வசனத்தின்படி ஜீவித்து விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதிப்படணும். விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். அல்லேலூயா. எப்படி? விசுவாசத்தினால தான் ஆத்தும ரட்சிப்பு. இதனாலே அது 1 பேதுரு 1:8 வாசிக்கிறோம். விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் தான் நம்பிக்கையிலே அவர்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? தேவ மகிமையை அடையோம் என்கிற நம்பிக்கை. அதனால சொல்லியிருக்கிற நம்பிக்கை எப்படி இருங்கள்? சந்தோஷமாக இருங்கள் என்று பாட்டு பாடுறோம். எப்படி? ஏன் இல்லை? அதனால என்ன செய்யலாம்? பாட்டு பாடி என்ன செய்யலாம்? கொஞ்சம் சந்தோஷப்படி பார்க்குறோம். சந்தோஷம் அதனால வராதுயா கத்துருக்கு. அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். எப்படி? எதுல? என்ன நம்பிக்கை? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் சந்தோஷமா தான் இருப்பார்கள். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் உபத்திரவத்தில் எப்படி இருப்பார்கள்? பொறுமையா இருப்பார்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பார்கள். இதாயா கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதான் சுருக்கமான ஃபார்முலா. எப்படி? சுருக்கமான ஃபார்முலா. கணக்கில் ஃபார்முலா கணக்கு. அல்லேலூயா. ஆயினாலே அருமையான சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போதிக்கப்பட்டபடி, எப்படி? போதிக்கப்பட்டபடியே இன்றைக்கு மாத்திரம் என்றைக்குமே இதுவரையிலும் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் எப்படி இருங்கள்? உறுதியாக இருந்து சோத்திரத்திலே அதில் பெருகி பெருகி வரணும். காரணம், அந்த விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பை அடைந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை அடைவோம்ங்கிற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. ஜெபம் பண்ணுவோம்.